இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறபோது நீங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மற்றவங்க வந்து ஒரு போராடணும்னு சொல்லும்போது, ஒரு பேரணி நடத்தணும்னு நான் சொல்லும்போது ஏன் நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை. இன்னொன்று வந்து தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும்போது உங்களால் அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் மற்ற பெண்களுக்கு தைரியம் இருக்கும்போது அதுவும் நீங்கள் தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்கே? ஒவ்வொரு விஷயத்தில் கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுகிறாங்கல்ல, எங்கே இருக்காங்க? ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்கே இருக்குல்ல, திமுகவோட மகளிர் அணி ஒன்று இருக்குல்ல, எங்கே இருக்காங்க? நாங்கள் மகளிர் அணி சார்பாக இங்கே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம், பேசுகிறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பேரணிக்கு போவோம். சௌமியா வந்து என்னை அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்கிறேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்கள் அதுக்கு பயப்படலை. ஆனால் உங்கள் சார்பாக எந்த பெண் தெருவுக்கு வந்தா? உங்கள் சார்பாக யார் குரல் கொடுத்தா? யாராவது திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்லை ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமாக இருக்கீங்க நான் கேட்குறேன்.